ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேட் ஃபில்லிங்லேயே எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச் நீங்கள் எதுலலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு பீகாக்கோட பாடி பார்ட்டுக்கு, இல்லைனா ஒரு பெட்டல்ஸுக்கு, இல்லைனா லோட்டஸ் டிசைனுக்கு, இந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டி படி எதில் வேணும்னாலுமே அப்ளை பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் தான், அதனால் நம்ம அந்த ஃபில்லிங்காக நம்ம எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு லீஃப் டிசைன் மாதிரி ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். அதில் தான் வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து, அதாவது எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நான் பண்ணி கட்ட போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து பைப்பிங் த்ரெட் எடுத்துக்கிறேன். இது நார்மல் சைஸ் பைப்பிங் த்ரெட்டு தான், ரொம்ப சின்னதும் கிடையாது, பெருசும் கிடையாது, நார்மலாக உள்ள சைஸில் உள்ள பைப்பிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இது நான் இப்போ வந்து இது மேலே க்ளூ வச்சு ஒட்டிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஜிக்ஸாக் ஸ்டிச் பண்ணி இது கவர் பண்ணுவோம் இல்லையா, அந்த லோடிங் ஒர்க்லலாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்ல, அந்த மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நார்மலாக கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல இந்த பைப்பிங் த்ரெட்டை வைக்க போகிறோம் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கணும், அதாவது லைன் ட்ரா பண்ணிக்கணும். அது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன், நான் 7 லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். 7 லைனில் வந்து சென்டர்லேருந்து ஆரம்பித்து ஒரு சைடு வந்து கவர் பண்ணிட்டு வரப்போகிறோம். அதாவது போன வாட்டி மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் சென்டர்லேருந்து ஆரம்பித்து சைடில் கவர் பண்ணணும். அதே மாதிரி இந்த சென்டர்லேருந்து ஆரம்பித்து இன்னொரு சைடு வந்து கவர் பண்ணணும். அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த எம்போஸ்டு லுக் வர்றதுக்காக பைப்பிங் த்ரெட்டை வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கேன்ல ஒரு 7 லைனு, அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மலாக ஒட்டிட்டு கூட ஸ்டிச் பண்ணலாம், நான் ஒட்டாமல் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த ஸ்டிச் நான் பண்ணுறதுக்காக த்ரெட் நீடிலே யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக பைப்பிங் த்ரெட் வச்சு முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நான் எல்லோ கலரில் சில்க் த்ரெட், டபுள் பெல் பிராண்டில் இருந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நாட் போட்டு வச்சுருக்கேன். இந்த சில்க் த்ரெட்டை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பாதியை வந்து கவர் பண்ணுறோம், அடுத்து மீதியை வந்து கவர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச், பேக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு த்ரெட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஸ்டிச்சுப்பா. அடுத்து 2 த்ரெட் இருக்குல்ல, அதில் ஒரு ஸ்டிச். அடுத்த 2 த்ரெட்டில் ஒரு ஸ்டிச்சு. அதுக்கப்புறமா இன்னும் 2 த்ரெட்டில் வந்து ஒரு ஸ்டிச்சு. இதுக்கப்புறமா சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்ட மாதிரியே ஒரு 4 to 6 டைம்ஸ் வந்து நம்ம போட போகிறோம். எந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டில் வந்து எப்படி பஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்தனோ அதே இடத்துலையே பஞ்ச் பண்ணி மேலே போகும்போது அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி, மேலேயும் கீழேயும் வரும்போது அந்த ட்ராப் பண்ண ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன நம்ம வந்து ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஃபஸ்ட்டு த்ரெட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு, அடுத்து 2 த்ரெட்டு சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச்சு, இந்த மாதிரியே தான் நம்ம ஸ்டிச் போட்டுட்டு வரப்போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான்.
அடியில் த்ரெட்டு வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் எம்போஸ்டு லுக் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். நீங்கள் டைட்டாக பிடிச்சி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எம்போஸ்டு பைப்பிங் த்ரெட் இருக்குல்ல, அது அமுங்கிடும். எம்போஸ்டு லுக்கெல்லாம் வந்து அடியில் போயிடும், நம்மளுக்கு அடிப்பக்கமாக கிளாத்துக்கு அடிப்பக்கம் போயிடும். அதனால் மேலே த்ரெட்டையுமே சரி, நீடியில் பிடிச்சிருக்கிற த்ரெட்டையுமே சரி, கீழே ஹேண்டில் பண்ணுற த்ரெட்டையுமே சரி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் நமக்கு த்ரெட்டு தேவையோ அவ்வளோ தூரம் இழுத்துட்டு அதுக்கப்புறமா பஞ்ச் பண்ணி ஸ்டிச் போடுங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் எனக்கு த்ரெட் தேவை, அவ்வளோ தூரம் நான் இழுத்துட்டேன். இங்கே இழுத்தோடனே நான் வச்சு இப்படி இழுத்து வச்சு நான் ஸ்டிச் பண்ணல. அந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் போட்டு பண்ணும்போது அந்த எம்போஸ்டு லுக்கெலாம் உள்ளே அமுங்குனாப்பில் போயிடும். இதோட இந்த ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதாவது ஒரு 6 ஸ்டிச் எப்படின்னா 8 ஸ்டிச் இந்த மாதிரி அடுத்தடுத்த லைன் வந்து 6 இல்லைனா 8 போட்டுக்கோங்க. 8 லைன் போட்டதுக்கப்புறமா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த இது மேட் எப்படி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு சென்டர் பாயிண்ட், அதாவது இந்த லாங் ஸ்டிச்சுக்கு சென்டர் பாயிண்ட் எங்கே முடியுதோ அந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு, அடுத்தது வந்து இந்த இடத்துக்கு சென்டர் பாயிண்ட். இங்கே பாருங்கள், இந்த லாங் ஸ்டிச்சுக்கு சென்டர் பாயிண்ட் இங்கே முடியுது. இதில் ஒரு ஸ்டிச். அதே மாதிரி தான் மேல் பகுதியில் உள்ள ஸ்டிச்சுக்கு சென்டர் பாயிண்ட். லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு லாக் ஸ்டிச் போட்டு திரும்பவும் அதே மாதிரி ஒரு 8 டைம் இல்லைன்னா 6 டைம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் எத்தனை டைம் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை டைமும் அடுத்தடுத்த ஸ்டிச்சுக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதே தான் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்தது லைனுக்கு வந்து ஒரு ஸ்டிச் போட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ என்ன பண்ணுறோம்னா, போன வாட்டி நம்ம ஸ்டிச் போட்டோம்ல, இங்கே பாருங்கள் லாஸ்ட்டாக முடிக்கிற இடம் வந்து இங்கே முடிச்சிருக்கா, அதாவது கீழே வந்து இப்படி இறங்குறதுனால போன வாட்டி ஸ்டிச் போட்ட இடத்துக்கு நம்ம வந்து முடிச்சிருக்கோம். அதனால தான் இப்படி வேரியேஷன் காட்டுது. நீங்கள் வேறு ஷேப் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி காட்டும். இப்போ இந்த கார்னரில் உள்ளதெல்லாம் மெயின் பண்ணிக்காதீங்க. இப்போ இந்த
இதுக்கு நடுவில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டருக்கு நடுவில் ஸ்டிச் போடணும். அப்போ நம்ம இதுக்கு நடுவில் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா போன வாட்டி நம்ம ஸ்டிச் போட்டோம்ல அந்த லைன் வந்து கவர் ஆகும். ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சேன்ல இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஸ்டிச் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பஞ்ச் பண்ணி இங்கே பஞ்ச் பண்ணியிருக்கேன்ல அதே மாதிரியே தான். இந்த மாதிரி நெருக்கமாக ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. நான் ஒரு 6 டைம் வந்து போடுறேன். நீங்களுமே அதே மாதிரி 6 டைம்ஸ் வந்து லைன் ஃபார்ம் பண்ணுங்கள். ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் எல்லாத்துக்குமே, எல்லா லைனுக்குமே அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நம்மளுக்கு சின்னதாகிட்டே வருது. அப்போ வந்து இந்த ஸ்டிச்சஸோட லென்த்துமே நம்மளுக்கு சின்னதாகுது. அப்போ இந்த இதுக்கு சென்டர் பாயிண்ட் தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்கு சென்டர் பாயிண்டில் நம்ம அடுத்த ஸ்டிச்சை கொண்டு வரோம். நான் 6th லைன் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சுக்கு சென்டர் பாயிண்ட் மட்டும்தான் கணக்கு வச்சுக்கணும். ஏன்னா இந்த சைடு ஷேப் வந்து சின்னதாகிட்டே வருது நம்மளுக்கு. அதாவது இந்த லென்த் வந்து நம்மளுக்கு சின்னதாகுது, அதனால் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போது அடுத்தடுத்த இதில் என்ன பண்ணுறீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டில் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுட்டே பண்ணுங்கள். இந்த அளவுக்கு உங்களுக்கு எம்போஸ்டாக தெரியணும் அப்படின்னா த்ரெட்டு ஹேண்டில் பண்ணுறத கொஞ்சம் லூஸாக ஹேண்டில் பண்ணணும். அதாவது அடியில் பிடிச்சிருக்கிற த்ரெட்டையும் நீடில் ஹேண்டில் பண்ணுற த்ரெட்டையும் கொஞ்சம் லூஸாக, அதாவது இவ்வளோ தூரத்துக்கு இங்கே ஸ்டிச் போட போகிறீங்கன்னா அதை தாண்டி ஃபஸ்ட்டு த்ரெட்டு இழுத்துருங்க. அப்புறமா ஸ்டிச் போட்டிங்கன்னா இந்த மாதிரி எம்போஸ்டாகவே இருக்கும். இல்லைன்னா இந்த எம்போஸ்ட் லுக் வந்து உள்ளே அமுங்கி போனாப்பில் ஆகிடும். இப்போ நான் 6 லைன் முடிச்சுட்டு இதோட சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்டிச் போடுறேன்.
லாஸ்ட்டாக எனக்கு முடிக்க போகிறதுனால எனக்கு கொஞ்சம் தான் வருது. அதாவது ஒரு லைன் தான் நம்மளுக்கு வர மாதிரி இருக்குது. நீங்களுமே அதே மாதிரியே போட்டு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் இந்த ஸ்டிச்சு போடணும், அவ்வளோதான். இப்போ ஒரு சைடு நம்ம எந்த மாதிரி பண்ணணுமோ அதே மாதிரி தான் இன்னொரு ஹாஃப் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நான் சொல்லி காட்டுற மாதிரி நீங்கள் எந்த டிசைனில் வேணாலுமே இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் கீழேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆரம்பித்து கவனமாக பாருங்கள். போன வாட்டி நான் எந்த மாதிரி சொல்லி கொடுத்தனோ அதே தான் இதுலேயுமே ஸ்டிச் பண்ணுறேன்.